கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இன்னைக்கு காலையில் தொலைக்காட்சியில் நியூஸ் பார்க்கலான்னு போட்ட உடனேயே முதலாவதாக வந்த செய்தியே இதுதான். 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று உங்கள் அத்தனை பேர் வீட்டிலும் உங்களுடைய வங்கி கணக்கில் 5000 ரூபாய் போட்டிருக்கிறேன் அப்படின்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தது. அடுத்தது நாங்கள் ஜெயித்து வந்தால் மாதம் 1000 உரிமை தொகையாக உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்ததை கலைஞர் உரிமை தொகை அது 2000ஆக அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொன்னது. சரி, அப்போ இப்போ இந்த 5000 ரூபாய் எங்கே அப்படின்னா அதுக்கு ஒரு அழகான ஒரு கணக்கு கொடுத்துருக்காரு. தேர்தல் வந்து விட்டதென்றால் நீங்கள் அந்த பணத்தை கொடுக்கக்கூடாது என்பதனால் அவசரமாக பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த மாதத்துக்கான தொகையை முன்கூட்டியே உங்களுக்கு போட்டு விடுகிறோம். அது 3000 ரூபாய். 1000 ரூபா ஒருத்தருக்குன்னு கணக்கில் கிட்டத்தட்ட 1.36 கோடி ரேஷன் கார்டு ஹோல்டர்களுக்கான தொகை. அது ஒவ்வொருத்தருக்கும் 3000 ரூபாய். அப்புறம் இந்த ப்ளஸ் 2000 அது போனஸ், ஊக்கத்தொகை. அது சம்மர் வருதான். அதனால் அதற்காக ஒரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கெல்லாம் வெளியில் போய் வேலை செஞ்சு. அதனால் ஒரு 2000 ரூபாய் உங்களுக்கு இன்னும் ஒரு அடிஷ்னலாக போட்டு ரவுண்டடாக ஒரு 5000 ரூபா கொடுத்துட்டோம் வச்சுங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை. அப்போ இது ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 12000 ரூபாயும், அப்புறம் இந்த பொங்கல் மாதிரியான சமயத்தில் ஒரு போனஸாக அது 1000மோ 2000மோ 3000மோ அதில் ஏதோ ஒரு எண்ணும் இருந்தது. இப்போ அவர் நாங்கள் ஜெயித்து வந்தோம் என்றால் மினிமம் கேரண்டி உங்களுக்கு 2000 × 12 24,000. அதுக்கப்புறமா கொஞ்சம் போனஸ் அது இது அப்படின்னு உங்களுக்கு அது என்ன முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹிண்ட் உங்களுக்கு இப்போ வந்துருச்சு. பொங்கலுக்கு கட்டாயமாக காசு உண்டு, அதெல்லாம் சேர்த்து. ஸோ இது அவர் எக்ஸ் தளத்தில் அவர் ஒரு வீடியோ வெளியிட்டு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நமது அரசு சார்பில் இன்று காலை 5000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்குக்கு சேர்ந்திருக்கும். எதற்காக இந்த பணம்? அதான் நான் சொன்னேன். இது எல்லாத்தையும் அவர் விளக்கி சொல்கிறார். கொரோனா காலத்தில் நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது கொரோனா உச்சத்தில் இருந்தது. அதை சமாளித்து மக்களின் உயிரை காத்தது மட்டுமின்றி வாழ்வாதாரத்தையும் காப்பாற்ற 4000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கினோம். அதுக்கப்புறம் சென்ற ஆட்சி விட்டு சென்ற, அது சொல்லியாகணும், அந்த முந்தைய ஆட்சி 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி விட்டு சென்ற கடுமையான நிதி நெருக்கடியை சமாளித்து ஆட்சிக்கு வந்ததும் பல திட்டங்களை நிறைவேற்றினோம். அதில் நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அறிவித்தேன். அது சாத்தியமே இல்லை என்று சிலர் சொன்னார்கள். ஆனாலும் நிதி நெருக்கடியை சமாளித்து, நிதி நெருக்கடினா என்னன்னா நீங்களா புரிஞ்சுக்கணும். சென்ற ஆட்சியின் போது அவர்கள் விட்டு சென்ற நிதி நெருக்கடி, அடுத்தது மத்திய அரசின் ஓரவஞ்சனை. இது ரெண்டுத்தையும் மீறி நான் 2023 உங்களுக்கு 2023 செப்டம்பர் மாதத்திலிருந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகையை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக்கி முதல்ல 1,13 லட்சத்திலிருந்து இன்றைக்கு 1,31,00,000க்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறமா டெல்லியிலிருந்து ஒரு கூட்டம் சூழ்ச்சி செய்து அவர்களுக்கு அடிமையாக தமிழ்நாட்டில் இருக்கும் இன்னொரு கூட்டமும் இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் செய்து எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி இந்த தொகையை நிறுத்தப் போவதாக அல்லது நிறுத்த முயற்சி செய்வதாக தகவல் வந்தது. அதனால் நாங்கள் முன்கூட்டியே டக்குன்னு பணத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம். இனி யார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க அப்படின்ட்டு. ஸோ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்படி ஒரு பணத்தை கொடுத்துட்டு அவர் கிளியராக சொல்லிட்டார், நான் இது அடுத்த முறை ஆட்சியை கொடுங்க, இன்னும் 2000 மாதமா அப்படின்ட்டு. உடனே இதற்கு எதிர்வினை நிறையா வந்திருக்கு. முதல்ல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய எதிர்வினை பார்த்துருவோம். தேர்தல் தோல்வி பயம், பொம்மை முதல்வரை ஸ்டாலின் எடப்பாடியை அடிமை அப்படின்னு சொல்றாரு. இவர் பதிலுக்கு இவரை பொம்மை முதல்வர் அப்படிங்கிறார். பொம்மை முதல்வரை என்னவெல்லாம் செய்ய வைக்கிறது என்று பார்த்தீர்களா? 28 மாதங்களாக 1000 ரூபாய் கொடுக்காமல் இழுத்தடித்த ஸ்டாலின் அரசு தற்போது 3 மாத தொகையோடு சேர்த்து கோடைக்கால சிறப்பு தொகை கொடுக்கிறார்களாம். 2024, 2025 ஆண்டுகளில் நமக்கு கோடைக்காலமே வரவில்லையா? சரியான கேள்விதான். இப்படிலாம் கேட்காதீங்கயா, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஜென்ரலாக அவர் சிறுமி முதல் மூதாட்டி வரை எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லாத, ஸோ அந்த பார்ட்டெல்லாம் விட்டுடுவோம், நம்ம சாய்ஸில் விட்டுடுவோம். செப்டம்பர் 2023 முதல் இதுவரை உங்கள் அரசு கொடுத்த தொகை 34,000. ஆனால் உங்கள் ஆட்சியால் இந்த ஒவ்வொரு குடும்பமும் இழந்த குறைந்தபட்ச தொகை 3,50,000. இது ஒரு புது எக்கனாமிக்ஸாக இருக்குது.
என்ன கணக்கு போட்டிருக்காரு அப்படின்னு தெரியல. அது தெரிஞ்சுக்கணும் அவர்கிட்ட. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நீங்க ஒவ்வொருத்தரும் 3,50,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பமும் இழந்திருக்கிறீர்கள். உங்கள்ட்டேருந்து 3,80,000 எடுத்துட்டு உங்களுக்கு வெறும் அதுல ஒரு 10% 34,000 மட்டும் தான் கொடுத்திருக்காரு. விடியா ஆட்சி வீட்டு பில்லே சாட்சி என்று வீடு வீடாக சென்று அதிமுக அம்பலப்படுத்தி, சரி அது வந்து எலக்ட்ரிக் பில்லை பத்தி சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறேன். தேர்தல் பயத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் பயத்தில் இந்த அறிவிப்பு வெளியில் வருகிறது பாருங்கள் மக்களே. யாரும் எந்த ஒரு திட்டத்தையும் தடுக்காத போதிலும் நீங்களாக வந்து ஐயையோ முடக்க பார்க்கிறார்கள் என்று சொல்வதை பார்த்தால் வேடிக்கையாக இருக்கிறது. அனைத்து குடும்ப அட்டைக்கும் என்று வாய்க்கிழிய அளித்த வாக்குறுதியை 5 ஆண்டுகளாக நிறைவேற்றாமல் தகுதியானவர்களுக்கு மட்டும் என சொல்லி 1 கோடி தமிழ் பெண்களை நிராகரித்துள்ளீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அதிமுக ஆட்சியில் தமிழக மக்களின் பேராதரவுடன் இன்னும் 3 மாதங்களுக்குள் அமைய உள்ள அதிமுக ஆட்சியில் தமிழக பெண்களுக்கு குலவிளக்கு திட்டம் மூலம் அனைத்து குடும்ப தலைவிக்கும், இப்போ வந்து இதெல்லாம் இந்த தகுதியானலாம் இல்லை, அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாதம் ரூபாய் 2,000 என்று நான் அளித்த வாக்குறுதியானது கழக ஆட்சி அமைந்தவுடன் அமல்படுத்தப்படும் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்மார்ட்டா இந்த ஹேஷ்டேக் எல்லாம் விளையாடுறாங்கப்பா. இந்த மாதிரியான இந்த அறிவு நம்மகிட்ட இல்லையே. 5,000 5,000 அப்படிங்கிறத 5னா பயந்து போய் பணம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத 5 ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டு 1000 அப்படின்னு போட்டிருக்காரு. பாராட்ட வேண்டியதுதான். நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர் நல்லா வச்சுருக்காங்க. அப்போ எடப்பாடி சொல்லிட்டாருன்னா அடுத்தது வந்து விஜயும் சொல்லணும் இல்லையா? அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்ப்போம். அவர் நிறைய பேசியிருக்கார் போல இருக்குது. பட் முக்கியமாக எக்ஸ் வலைத்தளத்தில் இந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கவனிச்சிங்கன்னா, இது எல்லாமே எக்ஸ் வலைத்தளத்திலேயே நடந்துருது. அதனால தான் நான் வந்து சோஷியல் மீடியானா நமக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது எக்ஸ் தான். டக்குன்னு இவங்க ஃபேஸ்புக்கிலலாம் போடுறாங்களா, இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து சிறுவர்களோட துள்ளி விளையாடுறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் ஃபேஸ்புக்கில் இருக்கேன், இன்ஸ்டாகிராமில் இல்லை. ஆனால் எக்ஸில் இவங்க எல்லாரையும் பார்த்துடுறது. ஸோ என்ன போட்டிருக்காருன்னு பாருங்கள். புதிதாக கோடைக்கால சிறப்பு தொகை ரூபாய் 2,000 என திடீரென அறிவித்தது எப்படி? இந்த ஆண்டு மட்டும்தான் கோடைக்காலம் வருகிறதா என்ன? இவர் அதே பாயிண்ட் தான் பிடிக்கிறாரு. வழக்கமாக மாதந்தோறும் 15ஆம் தேதி வரவு வைக்கப்படும் மகளிர் உரிமை தொகை குறிப்பாக இன்று 13ஆம் தேதி வரவு வைக்கப்பட்டு அறிவிக்கப்படுவது ஏன்? எனக்கு இந்த 2 நாள்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட போது வந்து மோஸ்ட்லி அடுத்த மாதம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாசத்துல 15ஆம் தேதி அடுத்த 2 நாளைக்குள்ள ஒன்றும் பெருசாக நடந்துட போறது இல்லை. இத்தனைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரைடே, பெருசாக சாட்டர்டே சண்டேலாம் 15ஆம் தேதி என்னன்னா இந்தியா பாகிஸ்தான் T20 உலகக்கோப்பை மேட்ச் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். இத்தனைக்கும் காரணம் வீதிக்கு வீதி மட்டுமல்லாமல் வீட்டுக்கு வீடு ஒலிக்கும் விசில் சத்தம் தான். பிடிச்சிட்டாரு. ஸோ எல்லாம் என்னால தான் நாங்கள் அடிக்கிற விசிலில் பயந்துக்கிட்டு தான் அவர் சொன்ன மாதிரி 5,000 கொடுத்து விட்டார்கள் அப்படின்ட்டு. ஒட்டுமொத்த மகளிரின் விசில் சின்னத்திற்கான பேராதரவு அலையை கண்டு உண்டான அச்சம் மட்டுமே இதற்கு காரணம். இப்போது கூட பாருங்கள், நாம் மட்டுமே இவர்களுக்கு அச்சமூட்ட செய்யும் ஆகப்பெரும் வெற்றிக்கான மக்கள் சக்தி. அது மட்டுமா, இவர்களை வலிய நல்லது செய்ய வைக்கும் வலிமையான அரசியல் பெருவிசையும் நாம் தான். நல்ல பெருவிசை, அழகா இருக்கு வார்த்தை. அது மட்டுமா, திமுக தனக்கு போட்டியாக கருதுவதும் தன்னை வெல்லப்போகும் ஒரே மக்கள் சக்தி என கருதுவதும் தாவேக்க வைத்தான் என்பதை இந்த அறிவிப்பின் மூலம் தமிழகத்தின் தற்போதைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதி செய்துள்ளார். அப்படி எதுவும் அதுல உறுதி செய்த மாதிரி எனக்கு தெரியல. இவராகவே இதை சொல்லிக்கிறாரு. ஆகவே என்னருமை தாய்மார்களே, அக்கா தங்கைகளே, உங்கள் மகன், உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி விஜயின் அரசியல் வருகையின் தாக்கத்தால் கிடைத்த இந்த உரிமை தொகையை சந்தோஷமாக வாங்கிக் கொள்ளுங்கள். நம் ஆட்சி மலர்ந்ததும் அரசியல் ஆதாயத்திற்காக சுயநலமாக செயல்படும் இவர்களைப் போலன்றி உண்மையான அக்கறையுடன் நம் மக்களுக்கு அனைத்து வழிகளிலும் நல்லது மட்டுமே செய்வோம், அது உறுதி. திமுக அரசுக்கு தேர்தல் தோல்விக்கான திகில் ஊட்டும் அளவுக்கு விசில் ஊதும் தமிழ்நாட்டு மகளிருக்கு என் மனமார்ந்த நன்றி. இலக்கிய தரம் இந்த இதில் இன்னும் நல்லாவே இருக்கு. ரொம்ப அருமையாக யாரோ கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் ஒன்று கவனிச்சிங்கன்னா, இவர் வந்து எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா, 2,000 ரூபாயை நான் வந்து தருவேன், எல்லாருக்கும் தருவேன். இப்போ ஆண்கள் பாவம் அவங்கள விட்டுருவோம், எல்லா குடும்பத்துக்கும் தருவேன், அதாவது வந்து இந்த தகுதி அப்படி இப்படின்லாம் பார்க்க மாட்டேன்ட்டு. இவர் வந்து நம் மக்களுக்கு அனைத்து வகைகளிலும் அனைத்து வழிகளிலும் நல்லது மட்டுமே செய்வோம் அப்படின்னு சொன்னாரே தவிர 2,000 கொடுப்பேன், 3,000 கொடுப்பேன், 5,000 கொடுப்பேன், 20,000 கொடுப்பேன் அப்படின்னு எதுவுமே சொல்லலை. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் இன்னும் திட்டம் எதையும் கிராஃப்ட் பண்ணலை. இவர் எடப்பாடி வந்து ரொம்ப தெளிவாக இருக்காரு. 2,000 நீ கொடுக்குறியா, நான் இப்போ யார் இப்போ இதில் 3,000 சொல்ல போகிறாங்க, இதில் வந்து பிளிங்க் நீ 2,000 சொல்கிறியா, நான் 3,000 அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல. ஸோ இதை நான் எப்படி பார்க்குறேன், இதெல்லாம் வந்து அறிக்கை. எனக்கு முதல்ல 1,000 கொடுக்குறதே தப்பு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. 2,000 கொடுக்கறது 2 மடங்கு தப்பு.
3000 கொடுத்தா 3 மடங்கு தப்பு, 10,000 கொடுத்தா 10 மடங்கு தப்பு. ஏன்னா இது எதுவுமே சரியான ஒரு 2, 3 இடங்கள்ல இதில் பிரச்சனை இருக்குது. நீங்கள் வந்து பின்னூட்டத்தில் என்னை திட்டி தீக்க போகிறீங்க, வயிறு எரியுதா, எரியட்டும் எரியட்டும், ஃபேனை 12இல் வையடி மாலா அப்படின்லாம் நிறையா சொல்கிறீங்க. அதில் எனக்கு ஏன் சிலதை சொல்கிறீங்க அப்படின்லாம் எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் அந்த கான்டெக்ஸ்ட்டையும் வடிவேலு கிளிப்பிங் ஏதாவது இருந்தால் அதையும் சேர்த்து போட்டிங்கன்னா வேணால் உபயோகமாக இருக்கும். நம்பர் 1, இதை வந்து நீங்கள் யுனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படிங்கிற ஒரு வரையறைக்குள்ளே நீங்கள் கொண்டு வரீங்கன்னா அப்பையும் எனக்கு அது ஏற்புடையதில்லை. ஆர் அட்லீஸ்ட் அந்த ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் டிஃபைன் பண்ணால் ஓரளவுக்கு என்னுடைய கருத்தை நான் அதில் சொல்ல முடியும். நீ யாரா வெங்காயம், உனக்கு எதுக்குடா நான் சொல்லணும் அப்படின்னு வேறு நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் வந்து தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது, கூட்டணி ஆட்சியை தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது என்பதை முதல்வர் எப்படி சொல்லலாம்னு கேட்டால் ஏன் வாயால் தான் சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த லெவல் தான் டிஸ்கோர்ஸ் அப்படிங்கிறது. எப்படின்னா நான் என்ன கேட்குறேன்னா, தமிழகத்துக்காக நீங்கள் பேச முடியாது, நீங்கள் உங்கள் கட்சிக்காகவும் உங்களுக்காகவும் பேசலாம் அப்படின்னு சொன்னால் ஏன் வாயால் தான் சொன்னோம் அப்படின்னா அருமை அருமை, பிரமாதம் பிரமாதம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நம்ம இங்கே பேசுறது வந்து ஒரு சில கருத்துக்களை பற்றி. அது வந்து உனக்கு எரியுதா, உனக்கு என்ன வந்ததுன்னா எனக்கு எரியுதா எரியலையாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது பொருளாதார ரீதியில் இது சரியான சிந்தனையா அப்படிங்கிறது தான். ஒரு சோஷியலிஸ்டிக் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அது எனக்கு ஏற்புடையதல்ல என்றாலுமே கூட சில பப்ளிக் குட்ஸ் அப்படிங்கிறத உருவாக்கணும். இப்போ சாலை அப்படிங்கிறது வந்து ஒரு பப்ளிக் குட். அதை வந்து ஒரு அரசு தான் செலவு செய்து அதை செய்ய முடியும். அதே மாதிரி வந்து ரேஷனிங் அப்படின்னு ஒரு காலத்தில் இருந்தது. ஃபேர் ப்ரைஸ் ஷாப்னு சொல்லக்கூடிய குறைந்த விலை அல்லது மலிவு விலையில் உணவுப் பொருள்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பசி மிகுந்த ஒரு நாட்டில் அதற்கான ஒரு அவசியம் வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் போய் அவர்களால் வாங்க முடியாது. அதனால் இதில் என்ன நடக்குதுன்னா அதில் ஒரு சப்சிடி அப்படிங்கிற ஒரு மானியம் அப்படிங்கிறது வருது. ஏன்னா உண்மையிலேயே நமக்கு இந்த டேட்டாலாம் ரொம்ப தெளிவாக இருக்குது. அரசு விவசாயிகளிடமிருந்து அரிசியை வாங்கும் பொழுதோ கோதுமையை வாங்கும் பொழுதோ ஒரு கிலோவுக்கு 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் கொடுத்து வாங்குகிறது. வாங்கி இது மத்திய அரசு வாங்கி அதை மாநில அரசுகளுக்கு தன்னுடைய மானியத்தை அதில் சேர்த்து 25 ரூபாய் அல்லது 20லிருந்து 25 ரூபாய்க்கு வாங்கிய அரிசியையோ கோதுமையோ 7 ரூபாய் அல்லது 5 ரூபாய்ங்கிற ஒரு ரேட்டுக்கு கொடுக்குது. அப்போ அந்த இடைப்பட்ட விலை என்ன? மத்திய அரசு தன்னுடைய சார்பாக அந்த பணத்தை எடுத்துக்குது. அதை வாங்கி கொண்ட மாநில அரசு தன்னுடைய பணத்தை சேர்த்து இதனால் வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து 3 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு அப்படின்லாம் விற்று அங்கிருந்து அதை வந்து 1 ரூபாய்க்கு அல்லது 2 ரூபாய்க்குன்னு சொல்லி அதுக்கப்புறமா தமிழகத்தில் முதல் முறையாக ஜெயலலிதா அதை விலையில்லா அரிசி அப்படின்னு மாற்றினாங்க. 0. அப்போ என்னன்னா நான் இவ்வளவு சப்சிடி தரேன், அதை முழு சப்சிடியாக மாற்றுறேன் அப்படின்ட்டு. இந்தியாவில் பல மாநிலங்களில் இது கிடையாது. நம்முடைய அண்டை மாநிலமான கேரளாவை நீங்கள் எடுத்துக்கொண்டாலே அங்கே வந்து இந்த விலையில்லா அரிசி திட்டம்ங்கிறது கிடையாது. அங்கே அவர்கள் இதே ரேஷன் கடைகள் இருக்கின்றன. அதில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அது வந்து இப்போ என்னன்னு தெரியல எனக்கு கேரளாவில், பட் சம்வேர் க்ளோஸ் டு 2லிருந்து 3 ரூபாய் 3 ரூபாயாவது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு கிலோ. அதுவே ஹைலி சப்சிடைஸ்டு ரேட். இப்போ நம்ம அங்கிருந்து ஆரம்பித்து இன்னும் பல பொருட்களுக்கு விலை குறைத்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே வந்து ஸ்டேப்பிள் கிரெயின் அப்படிங்கிறது. ஆனால் நாம் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறோம்னா அடிப்படை உணவுக்கு கஷ்டப்பட வேண்டிய நிலையில் இந்தியாவில் கிட்டத்தட்ட யாருமே இல்லை என்ற அளவுக்கு அடிப்படை வருமானம் மிக அதிகமாக வர ஆரம்பித்து விட்டது இந்த உணவுக்கு, அடிப்படை உணவுக்கு. இப்போ நீங்களாம் ரொம்ப சொகுசாக இருக்கீங்களா, நீங்கள் வந்து 4 வேளையும் பட்டர் சீஸ் இறைச்சி அப்படின்னு சாப்பிட்றீங்களா அப்படின்னா அது அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு அடிப்படையாக அரிசியோ கோதுமையோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இன்ஃபேக்ட் நீங்கள் பொதுச்சந்தையிலேயே போய் அதை வாங்குவதற்கு தயாராக இருக்கிறீர்கள். நல்ல தரமான அரிசி வேண்டும் என்ற கேள்விக்கு அந்த கோரிக்கைக்கு நீங்கள் இன்றைக்கு வந்து விட்டீர்கள். அப்போ இன்னொரு சிஸ்டம் வந்து பல நாடுகளில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுட் ஸ்டாம்ப் அப்படின்னு கொடுக்குறாங்க. இன்றைக்கு அமெரிக்காவிலேயே ஃபுட் ஸ்டாம்ப் என்று உண்டு. அங்கும் அமெரிக்காவிலும் ஏழைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ஃபுட் ஸ்டாம்ப்னு கொடுப்பாங்க. நீங்கள் அதை வைத்துக்கொண்டு ஒரு சில கடைகளில் மட்டும்தான் அதை நீங்கள் பயன்படுத்த முடியும். எந்தெந்த கடைகள் எல்லாம் இதில் சேர்ந்து கொள்கின்றனவோ அங்கே போய் நீங்கள் வந்து பிரெட்டிலேருந்து நீங்கள் என்ன வேண்டுமானாலும் உணவுப் பொருட்கள் என்று அறிவித்திருப்பதை வாங்கலாம். அதில் நீங்கள் ஆல்கஹால் வாங்க முடியாது, லக்ஸுரி குட்ஸ் வாங்க முடியாது. ஒரு சில ஸ்டேப்பிள் உணவு வகைகளை நீங்கள் வாங்கலாம். இப்போ இந்தியா போன்ற ஒரு இடத்துல தமிழகத்தையே எடுத்துக்கொள்வோம், நம்ம அதை நோக்கி நகர வேண்டிய இடத்துக்கு வந்து விட்டோம் அப்படிங்கிறது தான் என்னை போன்றவர்களுடைய கருத்து. நீங்கள் ஒரு அசிஸ்டன்ஸ் கொடுங்க.
அதை வந்து ஃபுட் கூப்பான்ஸ் மூலமாக கொடுங்க. நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா அந்த மக்கள் அதை எப்படி செலவு செய்வார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. ரேஷன் கடையில் கூட்டமே இருக்காது. நீங்கள் வந்து பொங்கல் பரிசு கொடுக்குற அன்றைக்கி அந்த தெருவில் என்னால் கார் எடுத்துகிட்டு நான் என் வீட்டுக்குள்ளே போகவே முடியாது. அந்த அளவுக்கு கூட்டம் அலமோதும். இவங்களாம் யாரா நீங்கள்லாம் அப்படின்னு. இவ்வளோ நாள் வரைக்கும் உங்களை பார்த்ததே கிடையாது. நீங்கள் எப்படி திடீர்னு இன்றைக்கி வந்து முளைச்சிங்கன்னா அந்த 3000 ரூபாயோ இப்போ நல்ல வேலை இன்னைக்கு கொடுத்த 5000 ரூபாய் நேராக வங்கி கணக்கில் வச்சுட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து நேராக ரேஷன் கடையில் தான் அப்படின்னு சொன்னால் தாங்க முடியாத டார்ச்சராக இருக்கும் தெருவில். எல்லாரும் வந்து குறைந்தபட்சம் எல்லாரும் பைக்கில் தான் வச்சுருக்காங்க. ஆனாலும் வந்து அந்த 3000 ரூபா வாங்கிட்டு போவாங்க. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப நெகட்டிவான ஒரு கருத்து. ஸோ இந்த ஒட்டுமொத்தமான தொகுப்பாக பார்த்தா நீங்கள் வந்து ஃபுட் ஸ்டாம்ப் கொடுங்க, ஃபுட்கான கூப்பான்ஸ் கொடுங்க. அப்போ அவர்கள் தங்களுடைய சாய்ஸ், தங்களுக்கு வேண்டுமானால் அதை வந்து அந்த பெரிய உணவு என்ற வரையறைக்குள்ளே அவர்கள் எதை வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கப்புறமா யுனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படிங்கிறத நோக்கி நீங்கள் போகிறீங்கன்னா, ஒரு குடும்பம் ஏற்கனவே வருமானத்தை பெறுகிறது. அந்த வருமானம் அவர்களுடைய வளமான வாழ்க்கைக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னு நீங்கள் தீர்மானிக்கிறீங்க. அப்போ அந்த குடும்பத்துக்கு குறைவான, அதாவது வந்து மிக குறைந்த ஒரு எண்ணிக்கை என்ன, அதில் அவர்கள் கண்ணியமாக வாழ்வதற்கான தொகை என்ன. அப்போ இவர்கள் ஏற்கனவே ஆவரேஜாக என்ன வாங்குறாங்க, கண்ணியமாக வாங்குவதற்கு இவங்க எவ்வளவு மேலே கொடுத்தா அவங்க மேலே போவாங்க. அது வந்து மாதத்துக்கு 1000மா, மாதத்துக்கு 2000மா, மாதத்துக்கு 5000மா, யாருக்கு இந்த தொகை போக வேண்டும், ஸ்ட்ரிஞ்சன்ட் நார்ம்ஸ் என்ன, தகுதி உடையவர்களுக்கு மட்டும் அப்படின்னு பார்த்து அது நீங்கள் மாதம் 10,000 ரூபா கூட கொடுங்க. பட் எந்த எண்ணிக்கை, எப்போ அதை நிறுத்துவீங்க, அவங்களுக்கு எப்போ வேறு ஒருத்தருக்கு சேர்ப்பீங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் ப்ராப்பர் மெத்தடாலஜி நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ப்ளஸ் அதோடைய பட்ஜெட் காஸ்ட் என்ன, இது எல்லாம் நமக்கு இருந்ததுன்னா நம்ம அதை வந்து ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். ஓரளவுக்கு. அப்போ அந்த எதுவும் இல்லாமல் சும்மா ஒரு 2000 தருவேன், சம்மர் ஊக்கத்தொகையாக, கோடைக்கால ஊக்கத்தொகையாக ஒரு 2000 ரூபா தருவேன், பொங்கல் தொகையாக ஒரு 3000 ரூபா தருவேன், அடாக்கிசம். இதுக்கு இதை வந்து பட்ஜெட்டில் எப்படி சரி கட்ட போகிறீங்க, அதை பற்றின கவலை இல்லை. கேட்டால் எரியுதா, எரியட்டும், பர்னாவில் வச்சுக்கோ அப்படின்னு. எனக்கு என்னங்க இதில் எரிய போகுது? ஹலோ, இந்த எரியுதா எழுதுகிறவங்களுக்குலாம் சொல்கிறேன் நான். எனக்கு எல்லாம் நான் வசதியாக இருக்கேன், என்னுடைய வாழ்க்கையை என்னால் பார்த்துக்க முடியும். உங்களுக்காக தான் நான் இதை பேசுகிறேன். ஒரு செலவினம் அப்படின்னு வந்தால் அந்த செலவினத்தை வேறு எங்கெல்லாம் பயன்படுத்தலாம், எங்கெல்லாம் பயன்படுத்தினால் பெரும் அளவு மக்களுக்கு அது உதவியாக போய் சேரும். அது இதுதான் சரியானதா, இல்லை வேறு ஒன்று சரியானதா? உடனே வந்து மோடி பீகாரில் 10,000 கொடுத்தப்ப நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார்ச்சுனேட்லி நமக்கு ரெக்கார்டு இருக்குது. நான் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வருவதெல்லாம் இருக்குது. நீங்களே போய் தேடி பாருங்கள் அந்த சமயத்தில் என்ன சொன்னேன் என்று. நிச்சயமாக இது போன்று பல மாநிலங்களும் பாரதிய ஜனதா உட்பட அனைத்து கட்சிகளும் இதை செய்ய ஆரம்பித்து விட்டன. இது வந்து ஒரு மிகுந்த பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய, பொருளாதார ரீதியில் மிக மோசமான ஒன்று. ரேண்டமாக பணத்தை அள்ளி கொடுக்கறது. அது நீங்கள் ஒரு ஸ்டெப் இங்கே போனீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அடுத்து போகிறாரு. அப்போ நீங்கள் பயந்து போனீங்கன்னா நீங்கள் அடுத்து 3000ன்னு சொல்வீங்க. எப்படியாவது ஜெயிக்க வேண்டும். ஜெயித்ததற்கு பிறகு என்ன பண்ண போகிறீர்கள்? நீங்கள் தான் ஆட்சி செய்யணும். ஆனால் நான் சொன்னதையெல்லாம் செய்து விடுவேன், ஏனெனில் நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டா போதாது. இஸ் இட் அ சவுண்ட் எக்கனாமிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது நீங்கள் தான் யோசிக்கணும். இந்த மாதிரியாக நீங்கள் ஆளாளுக்கு வந்து ஏலம் போட்டு பணத்தை உயர்த்தி கொண்டே போவது உங்களுக்கும் நல்லதல்ல, நாட்டுக்கும் நல்லதல்ல, கட்டாயமாக தமிழ்நாடு என்னும் மாநிலத்துக்கு நல்லதல்ல, இந்தியாவுக்கும் ஒரு வகையில் நல்லதல்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் சொன்னால் இன்னொருவரும் சொல்லுவார். அதில் யாருக்கு மக்கள் ஓட்டு போட போகிறார்கள் என்பது இது எதிலிருந்தும் அனைத்திலிருந்தும் வேறுபட்ட வேறு ஒரு விஷயம். அது என்ன நடக்கிறதுங்கிறத நம்ம வரும் நாட்களில் பார்ப்போம். வணக்கம், நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.